அவங்க வந்து விஜய் கூட கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் தேமுதிக? அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்பவே வந்து சொல்றாங்க நாங்க யார் கூடயும் கூட்டணி இல்லை, தேர்தல் வரும். இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் விஜய் என்ன பண்ணுவார்னு ஒன்று இருக்குல்ல. விஜய் வந்து இப்போ அதிமுக திமுக கொடுப்பதை விட அதிக சீட்டுகள் கொடுப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் வாய்ப்பு இருக்குது. அந்த பூத் கம்யூனிட்டி மாநாட்டை சொல்லியிருக்காங்க, 5 இடங்கள்ல நடக்கிறதா சொல்லியிருக்காங்க கோவையில். அது எப்படி நடக்கும்? வந்து நடக்கும். ஏற்கனவே அவர் வந்து சொல்லியிருந்தாரு, அடுத்த எங்களுடைய மாநாடு வந்து பூத் கமிட்டி மாநாடு தான். அது வந்த பிறகு எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது உங்களுக்கு புரியும்னு அவர் சொன்னார். அது வந்து கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போவும் வந்து இந்த எடப்பாடி பிஜேபி கூட்டணி தொடர்பாக இவர் கொடுக்குற அறிக்கையெல்லாம் வந்து ஏதோ அறிக்கையை கொடுத்தோம் வீட்டுக்குள்ளே இருந்தோம், அறிக்கையை கொடுத்தோம் வீட்டுக்குள்ளே இருந்தோங்கிற மாதிரியே இருக்குது. அது நீங்கள் வெளியில் வந்து பேசணும். இன்னொன்று, இப்போ அதிமுகவோ திமுகவோ அல்லது பிஜேபியோ நிறைய தளபதிகள் இருக்காங்க. ஒன்றுமே இல்லாத பிஜேபிக்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறேன். அங்கே கரு நாகராஜன் ஒருத்தர் இருக்கார், இன்னும் நிறைய பேர் யார் யாரோ இருக்காங்க. இவர் இல்லைன்னா அவர் பேசுவார், அவர் இல்லைன்னா இவர் பேசுவார், எல்லாரும் பேசுகிறதையும் சேர்த்து அச்சுராஜா பேசுவார். ஸோ அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே தாவேக்காவில் யார் இருக்கா? உசியானந்த மேடையில் ஏற்றினா இருக்கிற ஓட்டும் போயிடும் போல இருக்குது. ஸோ அப்படி ஒரு நிலைமை அங்கே இருக்குது. அப்போ பேசுவதற்கான ஆட்களை முதல்ல நீங்கள் ரெடி பண்ணணும். ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ரொம்ப சிறப்பாக பேசுகிற ஆட்களை உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பவரை கொடுத்து அவங்கள 2ஆம் தளபதிகளாக நீங்கள் உருவாக்கணும். அப்போ தான் இந்த கட்சிங்கிறது வந்து ஒன்று இருக்குங்கிறதே தெரியும்.